அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, ஆவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ படிக்கின்றேன், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 27வது ஞாயிறு வழிபாட்டை இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்பதற்காக இறை சன்னிதானம் நாடி வந்திருக்கின்றோம். இன்றைய தினத்தில் இறைவனில் ஆழமான நம்பிக்கை கொள்வதற்கு நற்செய்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுகிறது. இறை நம்பிக்கையுடன் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு தேவையான எல்லா அருள் வளங்களையும் இறைவன் எங்களுக்கு கொடுக்கும்படி இன்றைய திருப்பலியை நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். இறைவன் எங்களுக்கு தொடர்ந்து ஆற்றி வரும் நன்மைத்தனங்களுக்கு நன்றி கூறி இத்திருப்பலியை நாங்கள் இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் மனிதர்கள் பலவீனமானவர்கள், அடிக்கடி தவறி விழுவோம். நாங்கள் தவறிய நிகழ்வுகளை நினைத்து இறைவனுக்கும் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் எதிராக செய்த குற்றம் குறைகள் பாவங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஆண்டவரிடத்திலே மனமுருகி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதரையாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக இன்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பெருவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றேன். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மெனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாற்றை நிறைவேற்றுவீராக. உம்மோடு வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் அபக்கூக்கு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர்? கேட்டினை காண செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதுவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலும் பொய்க்காது. அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில்.
உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தின் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். திருத்தூதர் பவுல் திமோத்திக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அறக்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகின்றேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கம் அடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நல்ல தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிக்கொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையோ உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. Lord bless my mind, lips and the heart to proclaim the good news worthily. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 திருவசனங்கள் 5 முதல் 10 வரை. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல் வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா? தாம் பணித்ததை செய்வதற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமைகளைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி இறைவன் மேல் ஆழமான நம்பிக்கை கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுகிறது. மனிதனாய் வாழ்வில், அதாவது மனிதருடைய வாழ்வில் நம்பிக்கை என்பது ஒரு இதய துடிப்பு போன்றது என்பவர்களே. நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வு கொடுக்கிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கையின் வழிகாட்டி என்று கூட நாங்கள் சொல்லலாம். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் காரணமாகத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இவ்வாலயத்தில் கூடி கிறிஸ்துவுக்கு நன்றி கூறி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கையால் நன்மை அடைந்தவர்களின் வாழ்க்கை சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே அடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கையின் நாயகன் என்று வர்ணிக்கப்படும் ஆபிரகாம், கடவுள் தனக்கு வயதான காலத்தில் குழந்தை செல்வத்தை தருவார் என்று முழுமையாக நம்பினார். ஆபிரகாமின் நம்பிக்கைக்கு பலன் கிடைத்தது. கடவுள் ஆபிரகாமுக்கு ஈசாக் என்ற ஆண் குழந்தையை அருளினார். எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்கள் தாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவோம் என்று நம்பியிருந்தார்கள். அவர்கள் நம்பிக்கைக்கு மோசே வழியாக பலன் கிடைத்தது. யோபு எத்தகைய துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் நிலைத்திருந்தார். அவரது நம்பிக்கை வாழ்வு கொடுத்தது. இன்று இவ்வாறு ஏராளமான சம்பவங்களை நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே நாங்கள் காணலாம். கடவுள் மீது நம்பிக்கை
வைத்தவர்களின் வாழ்வில் அவர் அருள் வளங்களை பொழிந்திருக்கின்றார் என்பது பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் கூறும் அத்தாட்சி, விவிலிய வரலாறு கூறும் அத்தாட்சி. புதிய ஏற்பாட்டிலே வான தூதர் மரியாவுக்கு மங்கள வார்த்தை உரைத்த போது மறுப்பு கூறாமல் மரியா நான் உமது அடிமை என்று மறுமொழி கூறியமைக்கு காரணம் மரியாள் இறைவன் மீது வைத்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த அனைவரும் கிறிஸ்துவின் அருள் அடையாளங்களையும் புதுமைகளையும் அற்புதங்களையும் கண்டார்கள், அனுபவித்தார்கள் என்பது உண்மை. எப்பொழுதுமே இயேசுவை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. இதற்கு காரணம் இயேசுவின் மீது அவர்கள் கொண்டிருந்த இந்த நம்பிக்கை, இந்த உறுதியான நம்பிக்கை. இயேசு பேய்களை ஓட்டியது, பிணிகளை குணமாக்கியது, பல்லாயிரம் மக்களுக்கு உணவளித்தது. இவை அனைத்துக்கும் காரணம் மக்கள் இயேசுவின் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையால் இறை வல்லமையின் ஊடாக இயேசு பல புதுமைகளையும் பல அற்புதங்களையும் செய்ததை கூடவே இருந்த சீடர்கள் கண்டிருந்த பொழுதும் அவர்கள் அவர் மீது அதீத நம்பிக்கை கொள்ளவும் இல்லை, அதிக நம்பிக்கையை வளர்த்து கொள்ள முயற்சிக்கவும் இல்லை. இதன் காரணமாகத்தான் இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சீடர்கள் தங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும்படி ஆண்டவர் இயேசுவை கேட்கின்றார்கள். அதற்கு இயேசு அருமையாக பதில் சொல்கின்றார். கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்கின்றார். கடவுள் மேல் நாம் கொண்டுள்ள சிறிய நம்பிக்கையும் அன்புறவுகளே மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நண்பர்களிடையே உள்ள நட்பை அவர்களின் நம்பிக்கை என்னும் அளவுகோலால் அளந்து விடலாம். நம்பிக்கை இல்லை என்றால் நட்பு என்ற புனிதமான வார்த்தைக்கு அர்த்தம் இருக்காது. சாதனையாளர்கள், அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் தாங்கள் வாழ்வில் வெற்றியை பெற்றதும் கூறும் முதல் வார்த்தை நம்பிக்கை. நம்பிக்கையோடு இறுதி வரை போராடினேன், வெற்றி பெற்றேன், இதைத்தான் சொல்வார்கள். வாழ்க்கையின் துன்பங்களை களைவதற்கு நம்பிக்கையே மிக மிக முக்கியம். இதனால்தான் நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு என்று எங்களுடைய மூதாதையர்கள் கூறினார்கள். ஒரு கவிஞன் எழுதுகிறான், இன்பமும் நிம்மதியும் நம்பிக்கையில் தான் தோன்றுகின்றன. நம்பிய நல்லதை செய்வதை நம்பு. தோல்வி என்ற வார்த்தை உன்னை தொட்டும் பார்க்காது. ஆண்டவனை நம்பும் போது அன்பு உறவுகளே நாம் அறிந்து நம்ப வேண்டும். ஒருபோதும் மூட நம்பிக்கை கொள்ளக்கூடாது என்று ஒரு ஆன்மீகவாதி கூறுகின்றார். ஆண்டவனின் பிரசன்னம் ஆலயத்திலே இருக்கின்றது என்ற முழுமையான நம்பிக்கையுடன் தான் நாம் ஆலயத்துக்குள் வர வேண்டும். அவ்வாறான நம்பிக்கை நிச்சயம் உங்களையும் என்னையும் வாழ வைக்கும். அறிவு ஒரு சக்தியின் மீது லகித்து நம்பிக்கை உதயமாக வேண்டும். ஞானிகளும் விஞ்ஞானிகளும் கடவுளை நம்புவதற்கு காரணம் இதுதான். நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரையும் இறைவன் நிச்சயமாக வாழ வைப்பார். இதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மாற்கு நற்செய்தியிலே அதிகாரம் 16 திருவசனம் 15 இயேசு சீடர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிக்கலாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் என்று கூறுவார். இயேசுவின் வார்த்தைகளை நம்பிக்கையுடன் உள்வாங்கி சீடர்கள் அதை செயல்படுத்தியதன் காரணமாகத்தான் இன்று சூரியனின் கீழுள்ள
அத்தனை நாடுகளிலும் இறை வார்த்தை உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் வெற்றி கொண்ட அத்தனை மனிதர்களும் நம்பிக்கையில் நங்கூரமற்ற மனிதர்கள்தான். தூய்மையான நம்பிக்கையின் சாட்சிகளாக இருப்பதுதான் புதுமைகள். உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில் புதுமைகள் ஏற்பட்டால் அதற்கு காரணம் எமது ஆழமான நம்பிக்கை, இறை நம்பிக்கை. நம்பிக்கையுடன் கேட்பதை இறைவன் எங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே அந்த நம்பிக்கையுடன் தொடரும் திருப்பலியில் நாங்கள் பங்கேற்போம். இப்பொழுது நாங்கள் அனைவரும் எழுந்து எங்களுடைய இறை நம்பிக்கையை வார்த்தைகளால் அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். பிரியமான உறவுகளை, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவனின் பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். பேரன்பையும் உறுதிமொழியையும் என்றென்றும் நினைவு கூறுகின்ற தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தங்கள் நாளாந்த வாழ்விலும் செயற்பாடுகளிலும் உமது வல்லமை மிக்க பிரசன்னத்தை கண்டு அனுபவித்து உம்மிடமிருந்து கேட்டவை கண்டவை அனைத்தையும் தங்களுடைய வாழ்விலே பிரதிபலித்து வாழ அவர்களுக்கு தேவையான அருள்வரங்களை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகின்ற தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் வாழ தேவையான நல்லுள்ளத்தை எமக்கு அளித்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் அரியணையில் அமர்ந்திருக்கும் தந்தையே இறைவா, வன்முறையும் சுயநலமும் அநீதியும் போதைப் பொருள் பயன்பாடும்
எம் மண்ணிலிருந்து அகன்று போகவும் எம் மக்கள் நிம்மதியாக வாழவும் அருள் கூர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நாங்கள் நிசப்தமாக எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக சற்று நேரம் பிரார்த்தனை செய்வோம். நேசத்தகப்பனே இறைவா, நாங்கள் மௌனமாக எழுப்பும் எங்களுடைய இதய குரலுக்கு செவி சாய்த்திரளும். எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நீர் அறிவீர் தேவனே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியாகவும் அந்த வாழ்க்கையை நிறைவாகவும் வாழ்வதற்கு தேவையான எல்லா அருள் வளங்களையும் கொடுத்து எங்களை காத்து வழிநடத்தி அல்ல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. எனிலும் அது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பாடமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையினத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஒளியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நாங்கள் அனைவரும் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் உதிரத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் மெல்கம் கார்டினல் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெல்லும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அயலவர்களையும் அநாதைகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணைவரான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த சகல புனிதர்களுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த உன்னதமான சபத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இப்பொழுது நாங்கள் ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசுடைய செம்மறி, இந்த உலகத்தின் மீட்புக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரியிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரின் திருவிருந்துக்காக இங்கே கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருள்ளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாடில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வாடும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, உமை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த உறவுகளே, இந்த திருப்பலியை
ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசி நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே